Hello juniors, Supreme Court Judgment 2025 INSE 1466 Manoj versus State of Chhattisgarh dated 18/12/2025 under section 302 and 201 of Indian Penal Code. Justice Prasant Kumar Misra and Justice Sanjay Karol. இந்த விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்பல்லண்ட 302 அண்ட் 201 இந்தியன் பீனல் கோட் படி குற்றவாளியின தீர்ப்பு செய்யப்பட்டு அதனை உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை உறுதி செய்கிறாங்க. ஸோ திஸ் அப்பீல் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அதாவது திஸ் கேஸ் பேஸ்ட் அப்பான் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ், அதாவது அந்த செயின் ஆஃப் எவிடன்ஸ் வந்து இங்கே இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே என்னென்ன விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, செயின் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கா, அதே போல் அந்த இறந்த நபர் இந்த அப்பலண்டோட லாஸ்ட்டாக பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க, இவரோட நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து கிடக்கிறாரு. அந்த லாஸ்ட் சீன் தேரியை அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் ஒன்றா இருந்திருக்காரு லாஸ்ட்டாக பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்ற விளக்கத்தை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 106 அதன்படி அந்த அப்பலண்டு தான் அந்த விளக்கத்தை கொடுக்கணும். அதையும் இங்கே அனலைஸ் பண்ணுறாங்க. 3 விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர் கடைசியாக பார்த்தது இவரோட சேர்த்து தான் பார்த்துருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை அந்த எவிடன்ஸ் ஆக்ட் 106 படி அவர் கொடுக்கல. அதே போல் ஏன் கொடுக்கலங்கிறத அதை மட்டும் வச்சுட்டு லாஸ்ட் சீன் தியரி மற்றும் அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கலன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த செயின் ஆஃப் எவிடன்ஸ் இல்லை இந்த இடத்துலன்றதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அந்த அப்பலண்டுக்கு சாதமாக கொண்டு போகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் சச் எக்ஸ்பிளனேஷன் அது கொடுக்கல. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட், செயின் ஆஃப் எவிடன்ஸ் இங்கே இல்லை. அதே போல் அப்பலண்ட் இஸ் என்டெல் டு கெட் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட், அந்த சந்தேகத்தின் பலனை அவர் அடைவார்னு சொல்லிட்டு, அதே போல் ஆஸ் பர் த பிஎம் ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க, இது கொலை, அதில் சந்தேகம் இல்லை, கொலை தான் பண்ணுறாங்க. பட் இவருக்கு எதாவது நிரூபிக்கப்பட்டதாக மட்டும்தான் இங்கே பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. சரத் பிரித்திச்சந்த் சரத் வெர்சஸ் ஸ்டேட் சொல்லிட்டு 1984 4 SCC 116 இதில் ஒரு 5 கோல்டன் ரூல்ஸை இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலை முழுமையாக நிறுவப்பட வேண்டும். அந்த செயின் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது முழுமையாக நிறுவப்பட வேண்டும். செகண்ட் ஒன், அவை குற்றத்தன்மை ஒத்துப்போக வேண்டும். அது அந்த நேச்சர் ஆஃப் அந்த கேஸோட ஒத்துப்போகணும். தேர்ட் ஒன் முடிவான தன்மையை கொண்டிருக்க வேண்டும், ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதில் அதே போல் ஃபோர்த் ஒன் அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அதை பார்க்கணும், மற்ற விஷயத்தை நம்ம விளக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன்று, எதிரி குற்றமற்ற என்ற தன்மைக்கு விடாமல் முழுமையான ஆதாரங்கள் சங்கிலி இருக்க வேண்டும். அதை பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்காம அந்தளவுக்கு அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் இதை அதே போல் இன்னும் நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பீல் அலோவ் பண்ணி இந்த அப்பலண்டை அக்யூட்டல் பண்ணிடுறாங்க. அந்த 2 செக்ஷன் பேஸ் பண்ணி. இதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.